ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் பண்ணலாங்க. இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அவங்கவுங்க எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. அதில் கடுகு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம், இந்த வெந்தயம் முக்கியமாக சாம்பாருக்கு போடணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சாம்பார். சூப்பராக நல்லா பொரியிட்டுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க நம்ம போட்ட பொருள் எல்லாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரைச்சிடலாங்க. ஒரு தக்காளி நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேங்க. நம்ம போட்ட முருங்கைக்காய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பருப்பு வேக வச்சதை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படி சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அப்படியே புளி ஊற்றிக்கலாங்க. புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதை அப்படியே நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மிளகு ஒன்று அரைச்சிக்கலாங்க. நான் 2 பில்லை தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதில் அப்படியே ஒரு தக்காளி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாம் பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்போ ஒரு கலக்கி விடலாங்க. இதே வடக்கல்ல பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. அப்படியே குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 சவுண்டு விட்டு பார்க்கலாங்க. சூப்பராக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த சாம்பார் தூளோட அளவு, மல்லித்தூளோட அளவு, புளியோட அளவு, தக்காளியோட அளவு, தேங்காயோட அளவு எல்லாம் சேர்ந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பர் மேட்சாக இருக்குங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க ரெட் சில்லி கோஸ் பொரியலுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த வரமிளகாய் கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் வரமிளகாய் கோஸ் பொரியல் பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. உப்பு நம்ம கோஸ் போட்டுக்கலாங்க. கோஸ் நல்லா மெலிசாக அறுத்துட்டு இப்படி போட்டால் தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வெறும் வரமிளகாய் தூள் போடுறேங்க. இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு தானுங்க பண்ணுவோம். இப்போ இப்படி பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வரமிளகாய் தூள் கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. காய் வேகிறதுக்கு அளவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு அப்படியே மூடி வைக்கலாங்க. காய் நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இதுலேயே பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு போடுறதுனால போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேக வச்சு போட்டாலும் போட்டுக்கலாங்க. நம்ம சும்மா வெறும் கோஸ் தாங்க போட்டிருக்கோம். வரமிளகாய் தூள் போட்டிருக்கோங்க. உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேங்காவை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போடலாங்க. கொஞ்சம் சுண்டுட்டுங்க பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. அப்படியே நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க.
இந்த தேங்காயிலே கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டோம்னா பொரியல் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம் 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு அடித்து போட்டுட்டோம்னா அந்த பொரியல் ஹோட்டல்லையெல்லாம் கோஸ் பொரியல் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கோம். தேங்காய் பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் தேங்காய் பூ போட்டு சாப்பிடும்போது நல்லா குணமாகுங்க. தேங்காய் பால் குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த கோஸ் பொரியல் மேட்ச் ஆகுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. நான் போட்டிருக்க உப்போட அளவு, அந்த மிளகாத்தூளோட அளவு, சீரகத்தோட அளவு, தேங்காய் பூவோட அளவு எல்லாம் சேர்ந்து பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க மைசூர் மசாலுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய், ஆயில் எது வேணுமோ ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்குங்க, அதை போட்டுக்கலாங்க. அப்படியே 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பிட்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு, மைசூர் உருளைக்கிழங்கு மசாலாங்க. அப்படியே பச்சை மிளகா ஒரு 2-3 அறுத்து போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இப்போ லைட்டாக மஞ்சள் இதிலே போட்டு வதக்கிக்கலாங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மறுபடியும் கிளறி கொடுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, இதை நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா ஊட்டி கிழங்குங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மைசூர் மசாலா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதுலேயும் மசால் தோசை போடலாங்க. பூரிக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம கிளறி கொடுக்கலாங்க. இப்போ நல்லா நான் கிளறி கொடுத்துட்டேங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது குக்கர்லேயும் பண்ணலாங்க, வடக்கல்லையும் பண்ணலாங்க. இப்போ நம்ம குக்கரில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றலாங்க. கெட்டியாக மசால் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு அரிசி பூரி செய்ய போகிறேங்க. நானும் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நல்ல ஒரு 2 சவுண்டு வந்தவுடனே நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ மசால் வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த வெங்காயத்தோட அளவு, தக்காளி வந்து குட்டி தக்காளியாக தான் போடணுங்க. பூண்டு பல் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோங்க. வெங்காயம் நீளமாக நல்லா வாய்க்கு வரணுங்க. அந்த மாதிரி நம்ம அறுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. வரமிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். உப்பு வந்து தேவையான அளவு, காரம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சூப்பராக மைதா பூரிக்கு நல்லா இருக்குங்க. மைதா மாவு, மைதாவும் அரிசி மாவும் போட்டு நான் பூரி பண்ண போகிறேங்க. கோதுமை பூரிக்கும் நல்லா இருக்குங்க, தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பேபி பொட்டேட்டோ மிளகு வறுவல் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு, வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 கடுகு போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே 2 பூண்டு பல் தட்டி போட்டுக்கலாங்க. அப்படியே 2 கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணால் மணமாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை அப்படியே ஃப்ரை பண்ணி விடலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. பூண்டு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா மணங்க, தேங்காய் எண்ணெயில் வதக்கிறதுனால சூப்பர் மணமாக இருக்குங்க கிச்சனே. அப்படியே நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பெப்பர் தூள்
காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறது இல்லைங்க, பெப்பர் தூள் மட்டும்தான். இது பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூனுங்க. இதை அப்படியே நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. வேணும்னா 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நம்ம நான்வெஜ் மட்டன் எல்லாம் வறுத்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பொட்டேட்டோ வேணால் 2ஆக கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாங்க, இப்படியே ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தாக்கா நல்லா ரோஸ்ட் ஆயிருங்க. ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம குழம்பு சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் சாதம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டுங்க, நம்ம பார்க்கலாம். மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது அது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க, இது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த பெப்பரோட அளவு, உப்போட அளவு, மல்லித்தூளோட அளவு, அந்த பூண்டோட அளவு எல்லாம் சேர்த்து இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.